வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில பேசுறோம். எங்க இருந்துமா? மதுரையில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? பையனுக்கான கேட்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 8/3/2004. 8/3/2004. உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்னம். பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்னம். உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்னம். அம்மா மெதுவா பதற்றப்படாம பேசுங்க. 6/10. 6/10. கோயில்பட்டில பிறந்தது. பிறந்த இடம் அம்மா? கோயில்பட்டி. என்ன கேள்வி கேட்கணும்மா? அவனுக்கு இது வேலை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும். எனக்கு கிடைக்குமா? ஏமா ராகு திசையில இப்ப குரு பக்தி நடக்க போதுமா? இந்த ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகமா இருக்குதுமா. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் குருவின் தொடர்பால் இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம். ராகு திசை நடக்குது. இந்த ராகு திசையில் அவருக்கு வேலை அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்தே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குமா. குறிப்பாக என்னம்மா கேட்கணும், ஏன்னா லக்னாதிபதியே பரிவர்த்தனையாகி இருக்கிறதுலாம் மிகப்பெரிய யோகம். 1 5ஆம் இடத்துல லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி 5 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது. எதிர்காலத்தில் அந்த பையன் நல்ல சிறப்பான அமைப்பில் வருவான்றதை காட்டுது. ஆனால் சின்ன வயசில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருமா. ஒரு 10 வயசு வரைக்கும் நீங்களே கூட நல்லா இல்லையே? ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். இந்த பையனுடைய 11 வயசு வரைக்கும் அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. குடும்பத்தில் வறுமை இருந்திருக்கலாம் பெரிய அளவில். அதாவது கஷ்டமே இந்த பையனுடைய ஒரு விவரம் தெரிகிற வயசு வரைக்கும் இந்த பையன் கஷ்டப்பட்டார் இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் இனிமேல் கிடையாதுமா. இவர் தலையெடுக்க இப்போ தான் இந்த பையனுக்கு 20 வயசு ஆகுது. இப்போ ராகுதிசை நடக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ராகு நல்ல யோக பலன்களை செய்வார். ஆனால் படிப்படியாக தான் செய்வார். 20 வயசில் பெரிய யோக பலன்களை செஞ்சிட மாட்டார். 25 வயதிற்கு பிறகு தான் ராகுதிசை அப்படியே சுப பலன்களாக நல்ல பலன்களை செய்யும். இதுக்கடுத்து 2027 ராகுதிசையில் சனி பக்தி வர்றது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் அந்த பையனை பற்றி கவலைப்பட வேண்டாமா. அரசு வேலையில் எதனா கவர்மெண்ட் வேலையில் ஆர்வம் இருக்கா பையனுக்கு? கவர்மெண்ட் வேலையில் படிக்க சொல்லுங்கம்மா. கவர்மெண்ட் வேலைக்கு எழுத சொல்லுங்கம்மா. கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்போ சார் கிடைக்கும்? சொந்த வீடு எப்போ கட்டுவோம்? சொந்த வீடெல்லாம் கட்டுற அமைப்பு அம்மா எதுவுமே படிப்படியாக நடக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா? 2027 சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 2028 பிற்பகுதியில் சொந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு இருக்குது. ஏன்னா லக்னாதிபதியோட தசை பேசிக்கான அத்தனை அமைப்புகளையும் கொடுத்துரும். இந்த பையனுக்கு அரசு வேலையில் ஆர்வம் இருக்கும். அரசு வேலைக்கு கரெக்டாக படிக்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கு மேலே அரசு வேலைக்கு என்ன தேவையோ அதை படிக்க சொல்லுங்கள். 2027னா இந்த பையனுடைய 23 வயசுலேருந்தே படிப்படியாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்லதுகள், குடும்பத்துக்கே நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்குமா. கவலைப்பட வேண்டாமா. வேறு ஏதாவது கேட்கணுமா? என்னங்கம்மா? ஆயுள்லாம் நல்லா இருக்குதுமா. 8ஆம் இடம் வலுத்து இருக்குது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அருமையான யோக அமைப்புமா. பையன் கொஞ்சம் நிதானமாக இருப்பார். எல்லாத்துலேயும் ஸ்லோவாக தான் இருப்பார். நீங்கள் அப்படிலாம் நினச்ச மாதிரி டப்பு டிப்புலாம் எந்திரிச்சு வேலை செஞ்சிட மாட்டார். கொஞ்சம் நிதானமாக எம்மா எந்திரா, வாடா போடா, சாப்பிட்றா, உக்காடுறா, கை கழுவுடா, தூங்குடா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய பையனாக இருப்பார். இது கொஞ்ச நாள் நீடிக்கும். ஆயுள் அமைப்புகள் 80 வயது தாண்டி கண்டிப்பாக உண்டு. சனி பரிவர்த்தனையாகி 8ஆம் அதிபதி சுபத்துவமாகி 8ஆம் அதிபதி சந்திர அதியோகத்திலும் 8ஆம் அதிபதி திக்பலத்திலும் குருவின் பார்வையிலும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு 80 வயசை தாண்டி உங்கள் பிள்ளை கண்டிப்பாக இருப்பார்மா. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம்.